பிரைஸ்லால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று பார்ப்போமானால், சங்கீதம் 91 அதிகாரம் 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், அநேக மக்களுக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க பெரிய குடும்பமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே உதவி செய்வதற்கு, எனக்கு எந்த ஒரு பணபலமும் இல்லையே, எந்த ஒரு படபலமும் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் அவங்கள பார்த்து இந்த குடும்பமாக நிறைய மக்கள் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து பயப்படலாம். அருமையானவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாதுன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயிரங்கள் எழும்பி இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம், உங்களை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமையே ஒரு நபர்கள் உங்களை விரோதமாக எழும்பி இருக்கலாம். எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நம்புங்கள். ஆமென். அல்லேலூயா.